எல்லாவித குழம்பு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட சைடிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் மொச்சக்கூட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. பருப்பு குழையாமல் இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்து வந்ததும் காஞ்ச மொச்சையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்க. கூட 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய், கூட ஒரு பெரிய வெங்காயம், காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. வேக வச்ச கூட்டில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் மொச்சக்கூட்டு ரெடி. எல்லா வித குழம்பு சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.